வெள்ளேரி பழம் தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளாக அழகாக பெருசாக வந்து ஒரு நல்ல பழமாக பார்த்து வாங்கிட்டு வந்தாரு. ஒரு 5-6 கிலோ இருக்கும் போல், சரியான வெயிட்டாக இருக்குது. பழனாலே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி வந்து செடியிலே பழுத்து வெடிச்சிருக்கு. நல்ல காய் ஒன்று கிடச்சிச்சுப்பா. சங்கீதா பார்த்துக்கிட்டு சாக்லேட் கவர் ஒழிச்சு வச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அங்கே தூக்கி போட்டு வச்சுக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளேரி பழ தோட்டத்துக்கு வந்து போறோம். வெள்ளேரி பழம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெள்ளேரி பழம் வெள்ளேரி பிஞ்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைக்கும். சம்மர் சீசன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து பாத்தோன்னா தோட்டத்துக்கே போய் நிறைய வாங்கிட்டு வந்து வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தோன்னா போகவே முடியல. ரொம்ப 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா போக போகிறோம். இப்போ இருக்கான்னு தெரியல, போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெள்ளேரி பழம் வாங்கிட்டு வரலாம். வெள்ளேரி பழம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த தோட்டத்தில் நிறைய பழம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளேரி பிஞ்சு வந்து பறிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே பக்கத்து தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழம்லாம் பறிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பழமும் கொஞ்சம் பிஞ்சு வாங்கிட்டு போகலாம். வாங்கலாமா? வெள்ளேரி பழம் தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்க சூப்பராக வந்து எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளாக அழகாக பெருசாக வந்து படுத்துட்டு இருக்கு. வெள்ளேரி பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கு. ஸோ அதனால இது இன்னும் காய் தான், பழுக்கல. வந்து வெடிச்சிரும். ஸோ நல்லா வெடிச்சு அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். அப்படியே வந்து பழத்தை தோல் எடுத்துட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். வெள்ளேரி பழம் ஜூஸ் சூப்பராக இருக்கும். சக்கரை தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளேரி பழத்துக்காகவே போடுற செடி சூப்பராக இருக்கும். பிஞ்சி வந்து பார்த்தோன்னா அது வேற செடி இருக்கும். அது முத்தத்துக்கு கட்டியும் இதுவே பிஞ்சா இருந்தால் சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாதா? ஓஹோ, அப்போ அதுக்குன்னு தனியாக போடணும். ஆமாம், அது தனி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பழமெல்லாம் ஆகாது, முத்தி போய் தான் பெருசாகி முத்திரும். அது விதை மட்டும் நல்லா முத்திரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளேரி பழத்துக்காக போகிற தோட்டம். ஸோ நல்லா அங்கே போய் வெடிச்சிருக்கிறதுலாம் அழகாக பறித்து எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், வியாபாரத்துக்கு போகுது. ஆமாம், நாங்கள் வரும்போதே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வண்டியில் அழகாக இப்படி இப்படி அடுக்கி வச்சு எடுத்துன்னு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்தோன்னா வெள்ளேரி பழம் வந்து விற்றாங்க. ஸோ அதனால தான் வெள்ளேரி பழம் சீசன் வந்துடுச்சு போலன்னு நமக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் வண்டி எடுத்துகிட்டு சூப்பராக வந்து தோட்டத்துக்கே வந்துட்டோம். ஸோ யாரெல்லாம் வெள்ளேரி பழ தோட்டம் இது மாதிரி வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பழமாக எல்லோவாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கு. அது தூக்கிட்டு வராங்க ஒரு பழம், வெடித்த பழம். பழம் வந்து அப்படியே காலையிலே வந்து சுற்றி பார்த்துட்டு பறித்து வரப்பு மேலே வச்சுருக்காங்களா, அதை அப்படியே அணிவு மேலே எடுத்து போய் அங்கே வச்சுருக்காங்க. கூறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மொத்த வியாபாரி வந்து எடுத்துன்னு போவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஊரில் போய் விற்கிறது, பஸ் ஸ்டாண்டில் விற்கிறது, அது மாதிரி வந்து விற்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பழமும் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு 5-6 கிலோ இருக்கும் போல், சரியான வெயிட்டாக இருக்குது. அது வெடிச்சாதான் எடுப்பாங்க இங்கே. நல்லா அப்படியே வந்து படுத்துன்னு இருக்கிறாரு செடிக்கு நடுவில் அழகாக. ஸோ நல்லா வெயில் காயும் போது அது வந்து பார்த்தோன்னா வெடிச்சிடும். ஒரு நாளைக்கும் ஒரு பழம் வெடிக்கிறது மட்டும் எடுப்பாங்க போல். வச்சிருக்காங்க, அழகாக வெடிச்சிருக்கு. சூப்பராக வெடிச்சிருக்குல்ல, பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்கு பாரு. இது அப்படியே சாப்பிடலாம், வெறுமனே சாப்பிட்டா கொஞ்சம் வந்து நரன்னு இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா நம்ம சக்கரை போட்டு ஜூஸாக போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மயில்லாம் இருக்கும் நிறையா. செடியில தர்பூசணி வளர்ற மாதிரி தான் வளருது சங்கீதா. இதுவும் தர்பூசணி ஒரே மாதிரி தான் இருக்கும், இது நீட்டா இருக்கும். அதான் ஒண்ணு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழமா பார்த்து வாங்கிட்டு வந்தாரு. நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க. பழனாலே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி வந்து செடியிலே பழுத்து வெடிச்சிருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பறிப்பாங்க. விதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இதான் வந்து வெள்ளேரி பழம். வெள்ளேரி பிஞ்சு தோட்டத்துக்கு வந்தாச்சு. வெள்ளேரி பிஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது, குட்டி குட்டியாக அழகா. இது ரொம்ப குட்டியாக இருக்குது பேபி. பறிச்சுக்க, நல்லா தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தோட்டத்திலே வந்து பார்த்தோன்னா வெள்ளேரி பிஞ்சு பறிச்சுட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தோன்னா பறிக்கிறாங்க, விற்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா பறிச்சுட்டு இருக்காங்க. டெய்லியும் பறிக்கணுமாக்கா இதெல்லாம்? டெய்லியும் பழமாக இருந்தாலும் சரி பிஞ்சாக இருந்தாலும் சரி டெய்லியும் பறிச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து முத்திரும், ஒரே நாளில் முத்திரும். ஸோ இங்கே பறித்து வச்சுருக்காங்க பாருங்க, அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பறித்து வரப்பு மேலே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நம்ம சென்னையில் வாங்குறதெல்லாம் நீட்டாக இருக்குமே. அது வந்து கொடியில் வந்து போடுறது. அது வந்து நம்ம புடலங்கெல்லாம் போடுறோம்ல கொடி, அது கொடியில் வந்து கொத்தாக தொங்குவோம். என் ஃப்ரெண்டு வீட்டை வந்து அது மாதிரி போட்டுருந்தாங்க. நான் போய் ஒரு டைம் பறிச்சிருக்கேன் நான். இது வந்து பறகுது இல்லை தரையில், அது கொடி மாதிரி இருக்கும். கொடியில் வந்து தொங்கு நீட்டாக, அது மாதிரி நீட்டாக இருக்கும். இது வேற. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடியும் சரி காயும் நல்லா இருக்குது பார்க்கவே.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தோன்னா குனிஞ்சு இன்னைக்கு வந்து விவசாயம் பார்க்குறோம். ஓகே, ஒரு நாள் பறிக்கிறதே உனக்கு கஷ்டம் தான். இந்த இலை வந்து பார்த்தோன்னா மறைச்சின்னு இருக்கு. அந்த இலையை வந்து இப்படி நீக்கி வந்து பார்க்கணும். கடைசி வரைக்கும் ஒரு வெள்ளரி பிஞ்சு கூட பறிக்க மாட்டேன் சங்கீதானி. கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுறேன் பாரு. கிடைச்சிருச்சா? நாடா இது, நான் பாக்குற காய் ஃபுல்லாவே கோணம் காயா தான் இருக்குது. முத்திடிச்சு போல இருக்காது. இல்ல பிஞ்சுதான். பாரு இலைக்கு அடியில நான் போய் தேடி பார்த்தேன். கடைசியில அங்க பாரு. சூப்பரா இருக்கு. இங்க நல்ல காய் ஒண்ணு கிடைச்சிச்சுப்பா. சூப்பரா இல்ல? அங்க ஒண்ணு இருக்கான். இங்க பாரு. கொஞ்சம் கவனமா பாக்கணும்னு நினைக்கிறேன். நான் மேம்பார்வே சும்மா சுத்திங்கடவே எனக்கு கண்ணு தெரியல. போதும் பேபி, வாங்கிட்டு போலாமா? சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா குனிஞ்சிக்கிட்டே தேடி வந்து பார்த்தோன்னா பறிக்கணும். அதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குமுதா ஹாப்பி ஆனாச்சு. வெள்ளரி பழமும் வாங்கியாச்சு, பிஞ்சும் வாங்கியாச்சு. 2 தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஆசைக்கு வந்து பார்த்தோன்னா பறிச்சுட்டு காயும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போகலாம். ஓகே, குட்டி பொண்ணு வேற வீட்டில் தாட்டியே விட்டுட்டு வந்தேன். அப்பா அம்மா பார்த்துன்னு இருக்காங்க. அவருக்கு போய் வெள்ளரி பிஞ்செல்லாம் கொடுப்போம் சாப்பிட்றலாம். ஜெசிதா, ஈ காட்டு சாக்லேட் யார் வாங்கி கொடுத்தது? ஈ காட்டு ஈ காட்டு வாய திறக்க மாட்டேன். பூரா சாக்லேட் தாத்தா வாங்கி கொடுத்தாரா? சாக்லேட் வந்தோடனே மாட்டிக்கினாரு ஒருத்தர். கடைசியில என்ன ஏட்டி பார்த்தா வாய் நிறைய சாக்லேட் வச்சு கும்பிங்கிறாரு. இவரு பாரு சங்கீதா பார்த்துக்கிட்டு சாக்லேட் கவர் ஒழிச்சு வச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்க தூக்கி போட்டு வச்சுக்கிறாரு. சாக்லேட் வாங்கி கொடுத்து கவர் ஒழிச்சு வைக்கிறாங்க. வெள்ளரி பிஞ்சு எல்லாம் வாங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் வாங்கி வந்திருக்கோம். மம்மம் கடி ஜெசிதா, மம்மம் கடிய டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆமா, செம்ம டேஸ்ட். முத்தி போடுறது இது பிஞ்சு வைக்க மாட்டாங்க. இவ்வளோ பிஞ்சு செம்மையா இருக்கும். போய் தோட்டத்துல பறிச்சுன்னு வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பிஞ்சு அப்படியே அருமையா இருக்கு. செம்ம டேஸ்ட். இன்னொரு பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் அப்படியே கொடி கொடியா இருக்கும்ல போடலாங்க மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா கொடி மேல பந்தல் போட்டு அதுல வந்து காய்க்கும். இது வந்து நாட்டு பிஞ்சுன்னு சொன்னாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா வெள்ளரி பழம் வெடிச்சு நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தோல் வந்து உரிச்சிடணும். உரிச்சிட்டு சக்கரை போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு காட்டு. ஜூஸ் வந்து போட்டா நல்லா செம்மையா இருக்கும். இந்த மாதிரி எடுத்து சர்க்கரை நல்லா வந்து டிப் பண்ணிக்கணும். சர்க்கரையில ஆமா டிப் பண்ணி உங்க ஊருக்குள்ளே விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன பத்தை தான் கொடுப்பாங்களே. ஆமா, 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா கேட்டா தருவாங்க. இது மாதிரி பெரிய பழத்தை வாங்கி சின்ன சின்னதா புட்டு கொடுப்பாங்க. நாங்க வண்டியில எடுத்துன்னு வந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பழம் வந்து பார்த்தோன்னா உடைஞ்சிருச்சு. ஜூஸ் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இது என்ன பண்ணோம், கிண்ணத்துல போட்டுக்கணும். கிண்ணத்துல போட்டு பழத்தை நல்லா சக்கரை போட்டு ஸ்பூனால நல்லா குத்தி விட்டுட்டு அழகா ஸ்பூனால அள்ளி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். கையால் நல்லா உடச்சிக்கலாம். வெள்ளரி பழம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து பார்த்தோன்னா மரத்துலயே அப்படியே பழுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தா ஒரே ஒரு காய் மட்டும் கொஞ்சம் கலரா இருந்தது, வெள்ளையா தான் இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு சீப்பே வந்து பார்த்தோன்னா நல்லா பழுத்து மஞ்சள் ஆயிடுச்சு. வெட்டலாம். ஆமா, இவ்வளவு கிட்டியா இருக்குதுப்பா சொன்ன மாதிரியே. வாழைப்பழம் பழுத்துருச்சு, நல்லா தேறி போச்சு பழம். இப்போ இங்க தான் வெட்ட போறோம் மொட்டை மாடியில இருந்து. ஆமா, குட்டி இவரு எதுக்கு வர்றாரு? அவர் தாத்தா கூட வர்றாரு. அவர் தாத்தா பின்னாடியே ஓட்டிங்க வர்றாரு. அவர் தான் ஒரு வாழைக்கோலை வெட்டுறதுக்கு 3 பேர் வந்துருக்காங்க. வெட்டுப்பா என்ன இத்தனை வெட்டுறப்பா நீ?
சக்சஸ். ஹாய், புது டி-ஷர்ட் கரையிட போதே. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கொள்ள நல்லா பெரிய பெருசா இருக்குது. ஐயோ உடஞ்சிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா தரமான காய். இங்க பாரு வாழைப்பழம். இங்க பாரு வாழைப்பழம் பாரு. வாழைப்பழம் பழம் சாப்பிடலாம்டா. அங்க பாரு இதான் விண்ண பார்த்துது. இப்ப சாப்பிட முடியாது, ஒரு நாள் வச்சாதான் சாப்பிட முடியும். இது இங்க பாரு எவ்வளவு நெருவா அப்படியே அப்படியே கொத்து கொத்து அப்படியே ஊசியில கோத்த மாதிரி இருக்குது பழம். இதுக்கு முன்னாடிலாம் நல்லா பெருசு பெருசா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ரொம்ப சின்னதா விட்டு போத இவ்வளவு பெருசுதா. நல்லா பெரிய வாழை 2 பேர் பிடிச்சுன்னு போறாங்கப்பா. குட்டி பொண்ணு அதே பாக்குது. நெல்லிக்காய் பாத்தியா ஜெசிதா நீ? இங்க பாரு நெல்லிக்காய் இருக்குது பாத்தியா?